ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் ஹாப்பி லேர்னிங். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு மேக் சென்டென்சஸ். ஸோ நிறைய பேருக்கு இதில் ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது. நிறைய பேருக்கு வேர்ட்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் ஒரு சென்டென்ஸாக ஒரு இங்கிலீஷை ஃபார்ம் பண்ணும்போது நிறையா ஸ்ட்ரகிள் ஆகுறேன் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க. அப்போது இதை எப்படி ஈஸியாக நம்ம ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா சப்ஜெக்ட். என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்குது? ஐ, யூ, வி, தே, அதுக்கப்புறமா ஹீ, ஷீ, இட். இதுதான் மெயினாக சப்ஜெக்டில் இருக்கும். ஏன்னா நான் என்னை பற்றி பேசுவேன், இல்லைனா உங்களை பற்றி பேச போகிறேன், இல்லைன்னா அவன் அவள் யாரையாவது ஒருத்தரை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ இதுதான் நமக்கு மெயினான சப்ஜெக்டில் வரும். இப்போ ஃபஸ்ட்டு ஐ அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஐனா நான், யூனா நீ நீங்கள், வி அப்படின்னா நாங்கள், தே அப்படின்னா அவர்கள், ஹீ அப்படின்னா அவன், ஷீ அப்படின்னா அவள், ஐனா நான், யூனா நீ நீங்கள், வீணா நாங்கள். அதே மாதிரி தே அப்படின்னா அவர்கள், ஹீனா அவன், ஷீனா அவள், இட்னா அது. இப்போ நம்ம சப்ஜெக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த சப்ஜெக்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் லண்டனில் வேலை செய்கிறேன். இந்த இடத்துல நான் அப்படின்றது சப்ஜெக்ட். அப்போது நானுக்கு அங்கே என்ன வரும்? ஐ. தமிழில் பாருங்கள், வேலை செய்கிறேன் எப்போவுமே வேர்ப் லாஸ்ட்டாக தான் தமிழில் வரும். பட் இங்கிலீஷில் நம்ம அதை எப்படி மாற்றுவோம் அப்படின்னா, சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் வேர்ப் வரும். நான் லண்டனில் வேலை செய்கிறேன் அப்படின்றத இங்கிலீஷில் மாற்றும் போது நான் ஐ, வேலை செய்கிறேன் இதுக்கு இங்கிலீஷில் என்ன? ஒர்க். அப்போ இந்த இடத்துல நம்ம ஒர்க்கை ஐக்கு பக்கத்தில் நம்ம எழுதணும். நான் லண்டனில் வேலை செய்கிறேன் அப்படின்ற போது ஐ ஒர்க் இன் லண்டன் அப்படின்னு மாற்றணும். இங்கிலீஷில் மாறும்போது வேலை செய்கிறேன் எங்கே வரணும்? சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் வேர்ப் வரணும். ஐ ஒர்க் இன் லண்டன். லண்டன் ஆப்ஜெக்ட், அது கடைசியாக தான் இங்கிலீஷில் வரும். தமிழில் அது மிடில் வரும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்மெட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலே எந்த சென்டென்ஸாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக மேக் பண்ணிடலாம். நான் லண்டனில் வேலை செய்கிறேன்னு நம்ம அப்படி மாற்றணும். இப்போது நீ லண்டனில் வேலை செய்கிறாய், இதை எப்படி சொல்லலாம் நம்ம? இப்போ நீ சப்ஜெக்டாக வருது. நீனா யூ, நீங்கள்னாலும் யூ தான். யூ ஒர்க் இன் லண்டன். வேலை செய்கிறாய் எங்கே வரணும்னு சொன்ன? சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில். யூ ஒர்க் இன் லண்டன். இப்போ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஒரு சென்டென்ஸை எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு புரியுதா? நாங்கள் லண்டனில் வேலை செய்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் அப்படிங்கும்போது நம்ம எந்த சப்ஜெக்டை யூஸ் பண்ணணும்? வி. வி. அப்போது வேலை செய்கிறோம், அதே ஒர்க் விக்கு பக்கத்தில் வந்துடணும். லாஸ்டில் லண்டன் வரணும். வி ஒர்க் இன் லண்டன். வி ஒர்க் இன் லண்டன். நீ லண்டனில் வேலை செய்கிறானா யூ ஒர்க் இன் லண்டன். நாங்கள் செய்கிறோன்னா வி ஒர்க் இன் லண்டன். சரியா? நெக்ஸ்ட்டு இதே இது அவன் லண்டனில் வேலை செய்கிறான். இதை எப்படி நம்ம சொல்லலாம்? அவன் அப்படின்ற போது ஹீ, அவள்னா ஷீ, அவன்னா ஹீ. அவன் லண்டனில் வேலை செய்கிறான், இதை எப்படி சொல்லலாம்? ஹீ ஒர்க் இன் லண்டன். இது கரெக்டா? ஸோ ஹீ ஒர்க் இன் லண்டன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. எதனால் அப்படின்னா ஒர்க் பக்கத்தில் எஸ் சேர்க்கணும். எப்போவுமே ரெகுலர் வேர்ப்ஸில் நம்ம எஸ் சேர்த்து தான் நம்ம பேசணும். ஹீ ஷீ இட்டுக்கு மட்டும். அதாவது நம்ம ஒரு தேர்ட் பர்சனை பற்றி நம்ம பேசுகிறோம். தேர்ட் பர்சன் சிங்குலர்.
அப்படின்னா என்னை பற்றியோ உன்னை பற்றியோ பேசல, நான் வந்து இன்னொரு பர்சனை பற்றி நம்ம பேசுகிறோம். அதனால அந்த இடத்துல நம்ம வேர்ப் பக்கத்தில் எஸ் சேர்க்கணும். ஹீ ஒர்க்ஸ் இன் லண்டன். இதுதான் கரெக்டான ஃபார்மேட். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்ப் பக்கத்தில் எஸ் வரணும். ஹீ ஷீ இட்டுக்கு மட்டும். சரியா? ஸோ இது வந்து ஒரு ரூல் அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கிலீஷில் இந்த மாதிரி வந்து சில ரூல்ஸ்லாம் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணணும். இப்போது ஷீ ஒர்க்ஸ் இன் லண்டன், அதே மாதிரி தான். தே ஒர்க் இன் லண்டன். ஏன் தேக்கு மட்டும் நம்ம வந்து ஒர்க் பக்கத்தில் எஸ் சேர்க்கல? ஏன் அப்படின்னா தேனா ப்ளூரல். நான் சொன்னல ஹீ ஷீ இட்டு தான் சிங்குலர், அதனால தான் நம்ம அதுக்கு எஸ் சேர்க்குறோம். தேனா வந்து ப்ளூரல்ன்றதுனால அங்கே வந்து நம்ம எஸ் சேர்க்க வேண்டிய தேவையில்லை. சரியா? ஸோ அதனால் தேர்ட் பர்சனை பற்றி பேசும்போது ஹீ ஷீ இட்டுக்கு மட்டும்தான் நம்ம வந்து இந்த மாதிரி எஸ் சேர்க்கணும் வேர்போட. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். நான் கார் ஓட்டுகிறேன். இதில் சப்ஜெக்ட் என்ன? நான். அப்போது ஐ. நான் சொன்ன மாதிரி எப்போவுமே தமிழில் லாஸ்டில் தான் வேர்ப் வரும். பட் இங்கிலீஷில் சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில். ஐ டிரைவ் அ கார். ஐ டிரைவ் அ கார். நான் கார் ஓட்டுகிறேன். சரியா? வேர்ப் வந்து சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் வந்துருச்சு. அதே மாதிரி நீ கார் ஓட்டுகிறாய் அப்படின்னா யூ டிரைவ் அ கார். இல்லை நீங்கள் கார் ஓட்டுகிறீர்கள், யூ டிரைவ் அ கார். இப்போது அவன் கார் ஓட்டுகிறான், இதை எப்படி சொல்லலாம்? சேம் ஃபார்முலா தான். ஹீ டிரைவ்ஸ் அ கார். ஹீ டிரைவ்ஸ் அ கார். வேர்ப் பக்கத்தில் எஸ் சேர்க்கணும். ஷீ டிரைவ்ஸ் அ கார், அதுக்கும் வேர்ப் பக்கத்தில் எஸ் சேர்க்கணும். இட் டிரைவ்ஸ் அ கார், இட் வந்தாலும் வேர்ப் பக்கத்தில் எஸ் சேர்க்கணும். ஓகேவா? இது இப்போ கிளியராக உங்களுக்கு புரியுதா? ஸோ அவ்வளோதான். சென்டென்ஸ் மேக் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு தமிழ் சென்டென்ஸை எடுத்துக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். இதை நான் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸாகவே கொடுக்குறேன். இந்த தமிழ் சென்டென்ஸை நீங்களாக ஃபார்மட் பண்ணி பாருங்கள். நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன், நீ ஒரு கடிதம் எழுதுகிறாய், அவன் ஒரு கடிதம் எழுதுகிறான், அவள் ஒரு கடிதம் எழுதுகிறாள். இதை எல்லாத்தையுமே நீங்கள் அப்படியே சென்டென்ஸாக மேக் பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எத்தனை பேர் இது வந்து கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கு அப்படின்றத நான் பார்க்குறேன். ஸோ இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு சென்டென்ஸாக நீங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஹாப்பி லேர்னிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.